இந்த மக்கள் வந்து 85% பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் வசிக்கிற மக்கள் தான். அவங்களோட தேவைகள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கு. லைக் அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதியாகட்டும், சாலை வசதியாகட்டும், போக்குவரத்து வசதியாகட்டும், அனைத்து வசதியும் வந்து நல்ல முறையில் கடந்த 5 ஆண்டு மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் போட்டதுக்குரிய நான் தளபதி அவர்கள் கிராமப்புற பகுதி மக்களுக்கு தகுந்த ஒரு நல்ல ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்காரு. போகிற இடம் எல்லா பகுதிகளிலும் இது வரைக்கும் சென்ற இடங்களில் எப்படி 2014 நாங்கள் வாக்களிக்க சேகரிக்க போனோமோ அதுபோல் தான் எங்களுக்கு வந்து வரவேற்பும் எழுச்சியும் இருக்குது. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 100% ஆதரவு கொடுத்துருக்கு. அந்த சட்டமன்ற உறுப்பினரை வந்து பல்வேறு பணிகள் செஞ்சுருக்கிற தைரியத்தில் போகிறீங்க. இப்போ 2013 நான் அறிமுக வேட்பாளர். இப்போ வந்து நல்ல அணுகுமுறையில் நல்ல பழக்க வழக்கமுள்ள வேட்பாளராக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியான ஒரு வரவேற்பு இருக்குது. இப்போ புதுசாக என்ன வாக்கு, அதாவது கட்சி தலைமை சொல்ல அறிவிப்பை தாண்டி தொகுதிக்குள்ள நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இந்த முறை பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்க கிராமப்புற பகுதி மக்கள் வந்து அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதிகள், போக்குவரத்து வசதிகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இப்போ பொதுவான கோரிக்கைகள் கவர்மெண்ட் அரசு பொது மருத்துவமனையை வந்து தரம் உயர்த்த வேண்டும். ஏற்கனவே வந்து 2011 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் எந்தவித 1% கூட அந்த அரசு பொது மருத்துவமனையை கவனம் செலுத்தலை. ஆனால் நாங்கள் இப்போ 2021 வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடுதலாக 11 கோடி ரூபாய்க்கு அரசு கட்டிடம் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். ஒரு டயாலிசிஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்து தாய் சேய் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ